எல்லாரும் அப்படியே ஒரு நல்ல போஸ் கொடுங்க பார்ப்போம், ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லா வாட்டியுமே வேளாங்கண்ணிக்கு போகும்போது காவல் கிணறு புண்ணியவாளன்புரத்தில் இருக்கிற இந்த சின்ன வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். இந்த வாட்டியும் வேளாங்கண்ணி போகும்னால அங்கே போயிட்டு தான் போனோம். நாங்கள் அங்கே போய் சேரும்போது ஏதேசம் 9 மணி மேலே இருக்கும். அப்படியே குருசடியில் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சர்ச்சுக்குள்ளாலே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வருஷந்தோறும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க. எல்லா வாட்டியுமே அவங்க லீவுக்கு வரும்போது மோஸ்ட்லி இந்த மேலாம் தான் போவோம். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு லீவாக இருக்கும், நம்ம லீவுக்கு ஏற்றபடி நம்ம போய்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த ஆகஸ்ட்டில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. செரல் வேறு 10th படிக்கிறதுனால எல்லா சாட்டர்டேயும் ஒர்க்கிங் டேயாக இருக்கும். இந்த வாட்டி ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே இருந்தது. அதுக்கு முந்தின அது வெள்ளிக்கிழமை வந்தது. வேலைக்கிழமை ஈவினிங்கே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சின்ன வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வாடிப்பட்டி மாதா சர்ச்சுக்கும் போயிட்டு அப்புறம் கடலூரில் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் 1 டே ஸ்டே பண்ணோம். அது அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அடுத்த நாள் தான் வேளாங்கண்ணிக்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வேளாங்கண்ணி கோயிலில் ஒரு ஷூட்டிங் பாயிண்ட் மாதிரி ஒரு ஏசப்பா இருக்க மாதிரி, அதுக்கு பக்கத்தில் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு உண்மையிலே ஏசப்பா நம்ம கூட இருந்த மாதிரியே இருந்தது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வீடியோயும் ஃபோட்டோஸும் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் நாங்கள் மட்டும் இல்லைங்க, வாரவங்க எல்லாருமே அதுலேருந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்காங்க. பார்க்க அப்படியே சூப்பராக இருந்தது. நீங்க அப்பா மேல ஜாயிங்க. நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டா எப்படி, கேமராமேனை எடுக்க வைக்கணும் இல்லை. அப்புறம் செரலையும் உட்கார வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தன் பால் கொடுப்பேன், ஒருத்தங்கள்ட்ட நிறைய பேர் காட்சி கொடுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் பணக்குடி பக்கம் ஒரு ஹோட்டலில் நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும்போது 10 மணி மேலே ஆயிடுச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தோசை எல்லாம் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே மதுரை நோக்கி ஒரே டிராவல் தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்கம் படத்துல எல்லாம் வரையில அது பகலை பார்த்தா சூப்பராக இருக்கு. அந்த பிளேஸு நைட் ஆனதுனால இறங்கி நின்று வீடியோ எடுக்கல, அப்படியே டிராவலிங்லேயே வீடியோ எடுத்தது தான். போகும்போதும் வரும்போதும் 2 வாட்டியுமே நைட்டாக தான் இருந்தது. எல்லா வாட்டியும் நினைப்பேன் இந்த இடத்துல வீடியோ எடுக்கணும்னு, ஆனால் எடுக்கலை. அப்படியே நாங்கள் நைட்டு 12 மணி மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே வாடிப்பட்டி இந்த ஆரோக்கிய ஆலயத்துக்கு வந்துட்டோம். எல்லா வாட்டியுமே வேளாங்கண்ணி போகும்போது இங்கே வந்துட்டு தான் போவோம். நாங்கள் வேலைக்கிழமை அங்கேருந்து கிளம்பினோம். இது நைட்டு, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பயணிகள், திருப்பயணிகள் உள்ளே தங்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டே பண்ணதுக்குன்னே அந்த சர்ச்சில் நிறைய இடம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பாய் போட்டு தூங்கலாம். அங்கே நாங்கள் நைட் ஆனதுனால யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலை. நாங்கள் எங்கே சர்ச்சை உள்ளே போக முடியாது, வெளியில எல்லாம் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் இந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதாக்கு ஒரு தண்ணி ரொம்ப புதுமையான தண்ணி, அதை அருமருந்துன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது நம்ம குடிச்சோன்னு சொன்னால் எல்லா விதமான நோய்களையும் இது தீரும். இது எங்களுக்கு முன்னாலே நம்பிக்கை, நாங்கள் முன்னாலே வருவோம். அது பின்னால் இருக்குது, இந்த சர்ச்சுக்கு பின்னால். அதுலேருந்து நாங்கள் கேனில் எடுத்துட்டோம். நான் நைட் ஆனாலும் அதை வீடியோ எடுக்கலை, அதையும் எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். முன்னாலே இந்த இடத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. நம்ம ரூம் எடுத்து வேணால் ஸ்டே பண்ணலாம், அதுக்கும் உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த வாடிப்பட்டி சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல் ரோட்டில் தான் இருக்குது. ஏதேசும் திண்டுக்கல் பக்கம் தான் போகணும். கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, ஆனாலும் திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறி தான் வரணும். இப்போ நாகர்கோவிலேருந்து வரதா இருந்தால் திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறி தான் நம்ம வரணும். அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டு கடலூருக்கு தான் அங்கே போகிறோம். அதனால் வந்து கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணக்கு எல்லாமே இருக்குது. நம்ம குளிக்கிறதுக்கு டாய்லெட் பண்ணுறதுக்கு எல்லாமே பின்னால ரொம்ப வசதியாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம தரையில் படுக்கிறதுக்கு நிறைய செட்டு கட்டி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் தான் ரொம்ப ஸ்பெஷலு. நிறைய மக்கள் அந்த நாட்களில் தான் இங்கே வருவாங்க. அப்படியே அடுத்து கடலூரை நோக்கி ஒரு பயணங்க. அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து வேளாங்கண்ணிக்கு வருவேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் போய் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லாருமா சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே ஏழு மணி பார்த்தீங்கன்னா வானத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஹைவேல அந்த ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. நைட்டு தூக்கமாக தான் எனக்கு வந்தது. ஆனாலும் நம்ம டிரைவரை தூங்க விடப்பாத நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அவங்க தான் கண்ணு முழிச்சு அங்கங்கே நிப்பாட்டு டீ குடிச்சு எடுத்து எப்படியும் ஓட்டிட்டாங்க. நைட்டு நாங்கள் கிளம்புனோம். நைட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது 8:45 மணி ஆயிடுச்சு. வரும்போது இந்த ஆலயத்தை பார்த்தோங்க. இது வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம்னு போட்டிருந்து. இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து நான் புக்கில் படித்தது மாதிரி என்ன ஞாபகம் இருக்குது. இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. அங்கேருந்து அவங்களெல்லாம் பார்த்து நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியே போகும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சாமியார்பேட்டை அப்படின்னு சொல்கிற ஒரு கடற்கரைக்கு வந்தோம். இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஈவினிங் டைம் இங்கே தான் கூட்டிகிட்டு வராங்க பிள்ளைங்களை. அதுக்கேற்றபடி நிறைய அரேஞ்ச்மெண்ட் இங்கே போட்டிருக்காங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா முட்லூர். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். 10 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். சாமியார்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருந்தோம். பிள்ளைங்களுக்கு வெளியே எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. அப்போ சரி இந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ராவல் டயர்டு நல்லா தூங்கி எழும்பிட்டு சாப்பிட்டுட்டு சரி இங்கே ஒருக்கா சும்மா விசிட் பண்ணலாம், நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். வேளாங்கண்ணி விளாக் வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதை வந்து தனி அடுத்த வீடியோ உடனே அப்லோட் பண்ணுறேங்க. இது ஏற்கனவே வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கனால வெளியெல்லாம் போய் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனி அப்படி ஆகாது. நான் அப்போ சீக்கிரம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோ. நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வேளாங்கண்ணியில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான நாள். நாங்கள் அங்கே போயிருந்து கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வேற குளிக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாங்க. சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் இருந்து நல்லா அலையில் விளையாடி குளித்தாங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வந்துட்டோம். அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு கிளம்பிட்டோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே பாய். நன்றி.